ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஃபைனிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை, ரெண்டு சந்தோஷமான விஷயம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து சூப்பரான ஒரு அப்கிரேடேஷனான ஒரு வீடியோ தான் இது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. நான் வந்து எதுனா நம்ம எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஸ்டேஜை வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது அதோட ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது அது வந்து நிஜமாவே சொல்லவே முடியாது. அது அந்த ஸ்டேஜில் தான் நானும் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி வந்து. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாப்பியான விஷயம். ஸோ அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு தான் வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சேனல் புதுசாக இருந்தீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து தெரியும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டீரியா இருக்குது. ஸோ அது ரீச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்சன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே ஃபார்ம் பண்ண பிறகு தான் நமக்கு வந்து யூடியூபோட இன்கம்மாக இருக்கட்டும், அதுக்கடுத்து உள்ள ஒரு ஸ்டேஜ் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அது என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகி நமக்கு வந்து கூகுள் அட்சன்ஸோட ஓடிபி வந்து வந்துருச்சு. ஸோ அதான் இந்த என்வலப்பு. ஸோ ஒரு 1 வீக் முன்னாடியே நமக்கு வந்து இந்த என்வலப் வந்து கிடச்சிருச்சு. பட் ஆனால் நான் வந்து இப்போ தான் வீக்கெண்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணாலும் நம்ம அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகும்போது ஸோ அதோட கிக்கே வேறு, செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கும் காட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஸோ ஹாப்பியாக இருக்கணும் எல்லாமே. ஏன்னா நீங்கள் இல்லாமல் முடியாது இது. ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் அண்ட் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அது எல்லாமே தான் இதை என்னை வந்து பூஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் பண்ணி இந்த அட்சன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு. அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சேனலுக்கான ஒரு அப்கிரேடேஷன் தான் நம்ம பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் நடந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நமக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் யூடியூப்பில், அதாவது ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், ஒரு நார்மல் விளாகிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பிகினிங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு விஷயம் இருக்கும். இது பண்ணணும், இதெல்லாம் நம்ம வாங்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ அது நான் வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட, ஃபேமிலியில் கூட. ஸோ கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த டே வந்து நமக்கு வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா GoPro 11. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா வெப்சைட்லையும் போய் செக் பண்ணுவேன், ரேட் செக் பண்ணுவேன், செகண்ட் ஹேண்ட்ஸ் செக் பண்ணுவேன். ஸோ என்னெல்லாம் ரேட் எங்கெல்லாம் சீப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது போய் பார்த்துருக்கேன், எங்கேயாவது நல்ல GoPro கிடைக்குமான்னு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு GoPro வாங்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் இந்த GoProவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro 11 இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சு, சூப்பர்வான ஒரு பவுச்சு. நான் பெருசாக காட்ட வேண்டியதில்லை, ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது GoPro வந்து அன்பாக்சிங், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்லாம். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் உள்ளவங்களுக்கு ஒரு என்னோட ஹாப்பினஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ GoPro நம்ம கையிலையும் ஃபைனலி GoPro வந்துருச்சு. 11 வாய் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினதில். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு அன்பாக்சிங் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ GoPro பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு GoPro கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க, அண்டு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் வந்து 2 மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு மவுண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள, அந்த சின்ன மவுண்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க. அந்த நம்ம வந்து கேமராவுக்கும் இந்த மவுண்ட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்லவே முடியாது, செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இது. ஏன்னா நம்ம சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சில ஆசைகள்லாம் இருக்கும், நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொருள் கையில் கிடைக்கும் போது இருக்க ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, சொல்லவே முடியாது. இது எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன், சும்மா அன்பாக்சிங்காக எல்லாமே திரும்ப செட் பண்ணி வச்சுருந்தேன்.
இருந்தாலும் நான் திரும்ப அப்படியே ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுறேன். இது மாதிரிலாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி தருவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GoPro 11 பிளாக் மாடல் தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இதோ GoPro சாரி ஸோ நம்ம கையிலையும் GoPro இருக்கு. ஒரு பேட்டரி தான் அது கூட வந்துச்சு. இவ்வளோ ரேட்டு வாங்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு கூட ஒரு அடிஷ்னல் ஒரு பேட்டரியும் ப்ளஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாய்ஸ்டிக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். கூட ஒரு ஹேண்டி பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு GoPro மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா மட்டும்தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து GoPro கையில் இருக்கு, ஆன் ஆயிடுச்சு. அண்ட் நிஜமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது பிகினர் யூடியூபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபீல் தெரியும். என்னன்னா ஒரு கேமரா அட்லீஸ்ட் ஒரு மினி கேமரா வந்து நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சம் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ஸ்டேஜ் தாண்டின பிறகு நான் முன்னாடி தான் நினைச்சிட்டு இருந்த ஒரு 6 months இருக்கும். ஆமா, கேட்டுகிட்டே இருந்தேன் நிறைய பேர் ஏதாவது ஆஃபர் இருக்கா, அப்புறம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் வாங்கிட்டு வர முடியுமா, ஏதாவது கம்மி ரேட்ல கிடைக்குமா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல ட்ரை பண்ணி அது இதுன்னு பண்ணி ஃபைனலாக நம்ம கையிலையும் பார்த்தீங்கன்னா GoPro வந்துடுச்சு. ஸோ இன்னி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு தாறுமாறாக இருக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சேனலில். அண்ட் கண்டென்ட்டும் இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிட்டு நல்ல கண்டென்ட் கொடுப்பேன் நினைக்கிறேன். ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் இனிமேல் எதிர்பார்க்கலாம். ஸோ எனிவே ஃபைனலி GoPro ஸோ இதான் GoPro 11 பிளாக்குங்க. அமேசானில் தான் வாங்கினேன், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ நம்ம இதில் வீடியோ பண்ணி பார்ப்போம். இதில் நான் வாய்ஸ் பண்ணி இதில் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று இது கூட எடுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து உள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ GoProவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கிளாரிட்டி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணும்போது தான் நானே பார்க்கணும் வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. நிஜமாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு GoPro வாங்கணும், அதில் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகிருக்கோம் நம்ம நினச்சதை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ண வேண்டியது. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் நிஜமாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி ஒரு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் தாறுமாறான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட பார்க்குறேன் guys. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.